ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு திவி ஃபார்ம். ஸோ இந்த வீடியோவில் நம்ம ஃபார்மில் இப்போது கொஞ்சம் வேலைகள்லாம் இருக்குங்க, அதெல்லாம் பார்க்கலான்னு தாங்க நான் இப்போ கிளம்பிட்டேன். ஸோ என்னோடவே வாங்க என்னென்ன வேலையெல்லாம் செய்கிறேன் அப்படிங்கிறதையும் வந்துட்டு பாருங்கள். ஸோ நம்ம ஃபஸ்ட்டு உள்ள என்ட்ரானனையுமே பார்த்துட்டிங்கன்னா நம்மளோட அழகான செம்பருத்தி செடி இருக்குது. இந்த செம்பருத்தி செடி பார்த்துட்டிங்கன்னா இப்போது வர வர நிறைய வந்து பூ எடுத்துகிட்ருக்குங்க. இந்த புவையெல்லாம் வந்துட்டு வேஸ்ட்டாக செடியிலே விட வேண்டாமேன்னு சொல்லிட்டு நான் டெய்லி வந்து பறித்து எடுத்து வெயிலில் காய வச்சு எடுத்துகிட்ருக்கேங்க. அந்த மாதிரி தான் இன்றைக்கி வந்துட்டு இந்த செடியில் 3 செம்பருத்தி பூ பூத்துருக்குங்க. இந்த 3 செம்பருத்தி பூவையும் பிடுங்கிட்டு அந்த 3 செம்பருத்தி பூவுமே தனித்தனியாக வந்து இதழ்களை எல்லாம் தனியாக எடுத்துக்கலாங்க. தனித்தனியாக பிச்சை எடுத்து வெயிலில் காய வச்சோம் அப்படின்னா ஈஸியாக வந்து காஞ்சிரும். ஸோ இந்த மாதிரி இதழ்களையெல்லாம் அழகாக பிச்சை எடுத்தாச்சு. எவ்வளோ ஒரு நாட்டு செம்பருத்திங்க, இது எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். ஸோ இந்த செம்பருத்தியில் வந்துட்டு நிறைய மருத்துவ குணங்கள் இருக்குங்க. நம்மளுக்கு ஸ்கின் கேர் ஆகட்டும், ஹெல்த் கேர் ஆகட்டும் ரொம்பவே பெனிஃபிட்டாக இருக்குங்க செம்பருத்திங்கிறது. ப்ளஸ் வந்து ஹேர் கேருக்குமே வந்துட்டு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. ஸோ இந்த மாதிரி அழகாக இந்த 3 செம்பருத்தி பூ பிடிங்கி எடுத்தாச்சு. நெக்ஸ்ட் வந்துட்டு அப்படியே உள்ளே போகலாங்க. உள்ளே போய் பார்த்தோம் அப்படின்னா இன்றைக்கி நம்ம செவலிச்சு முட்டை வைக்கிறா அப்படின்னு சொல்லிட்டு காலையிலேருந்து வந்து சத்தம் போட்டே இருந்தா. அதனால் நான் இன்றைக்கி வந்து அடைச்சி வச்சுருந்தேங்க, சரி முட்டை வைப்பா அப்படின்ட்டு. ஏன்னா வெளியே விட்டுட்டோம் அப்படின்னா அவள் பாட்டுக்கு போய் ஒரு இடத்துல முட்டை வச்சுட்டு போயிடுவா. அதை வந்து காக்கா வந்து மேக்ஸிமம் எடுத்துகிட்டு போயிடும். அந்த முட்டை வந்து நமக்கு கை கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்காதுங்க. அதனால் முட்டை வைக்கிற ஸ்டேஜ் ஆன கோழியில் மட்டும் பார்த்து அன்றைக்கி முட்டை வைக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா நான் அடைச்சி வச்சுருவேன். ஸோ இந்த மாதிரி இன்றைக்கி கருப்பியும் அடைச்சி வச்சுட்டேங்க. இந்த கருப்பையும் அடைச்சி வச்சுட்டு வந்து பார்த்தோம் அப்படின்னா பாருங்கள், இப்போ அழகாக முட்டை வச்சிருச்சு. முட்டை வச்சுட்டு எப்படா வெளியே வருவோம் அப்படிங்கிறதுக்காக வந்துட்டு ரொம்ப வெயிட் பண்ணிகிட்ருக்குங்க. ஸோ வாங்க போய் அதை வந்து அப்படியே திறந்து விட்டுட்டு முட்டையை எடுத்துகிட்டு வந்துடலாம். ஸோ இப்போ பாருங்கள், திறந்து விட்டாச்சு. திறந்து விட்டனையும் வந்துட்டு சிட்டாக பறந்துட்டேன் இந்த கருப்பி. அதுக்கப்புறம் பாருங்கள் முட்டையுமே வந்து எடுத்தாச்சு. இந்த முட்டை பார்த்துட்டிங்கன்னா இந்த டைமே வந்துட்டு இவ அடை விலகிற மாதிரி தெரியல. ஏன்னா கடந்த ஒரு 3 டைமே பார்த்துட்டிங்கன்னா முட்டை வந்து நிறைய ஒவ்வொரு டைம் வச்சாலும் 20 முட்டைக்கு பக்கம் வைக்கிறாங்க. இவ வந்துட்டு இந்த முட்டையோட க்ரோத்துமே பாருங்கள் மீடியம் சைஸ், ரொம்ப சிறுசாகவும் இல்லாமல் ரொம்ப பெருசாகவும் இல்லாமல் மீடியம் சைஸாக இருக்குங்க. ஸோ இந்த முட்டையும் எடுத்தாச்சு. இந்த முட்டையை எடுத்து செம்பருத்தி பூ கூட வச்சுட்டு வந்தாச்சுங்க. அப்புறம் இந்த வேலையெல்லாம் முடிஞ்சது. நெக்ஸ்ட்டு வந்துட்டு பார்த்துட்டிங்கன்னா நம்ம ஃபார்முக்குள்ளே கொஞ்சம் க்ளீனிங் வேலை எல்லாமே இருக்குங்க. அந்த க்ளீனிங் வேலையும் பார்த்துடலாம் கையோட. ஏன்னா கோழி ரிங்கு மேலே அப்புறம் வந்துட்டு கீழே எல்லாமே வந்துட்டு எச்சங்கள் வந்து நிறைய ஆயிடுச்சு. கடந்த 1 வீக்காக வந்துட்டு கொஞ்சம் ஒர்க் அப்படிங்கிறதுனால நான் எதுவுமே பண்ண முடியல. அதனால் இன்றைக்கி வந்துட்டு க்ளீன் பண்ணிடலான்னு சொல்லிட்டு க்ளீன் பண்ண போகிறேங்க. இப்போ வந்து பார்த்துட்டிங்கன்னா மேக்ஸிமம் நம்மளோட கோழி எதுவுமே வந்துட்டு ஈவினிங் டைம் அடைய வரதில்லைங்க. எல்லாமே மேலே மரத்துலேயே வந்துட்டு போய் படுத்துக்குது. அதனால் அது போடுற எச்சங்கள்லேருந்து எல்லாமே வந்து கீழே விழுகிறதுனால எச்சங்கள் வந்து ரொம்ப அதிகமாகிடுதுங்க. அதனால் சரி சீக்கிரம் க்ளீன் பண்ணி எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்னோடய க்ளீனிங் ப்ராசஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஸோ ஒவ்வொரு பக்கமாக வந்து கூட்டி அந்த குப்பையெல்லாம் எடுத்து போட்டுட்டு இந்த கீழே இருக்கிற எச்சங்களை எல்லாம் வந்துட்டு அப்படியே எடுத்து மரத்துக்கு போட்டுடலாங்க. ஸோ இந்த மாதிரி எடுத்து பக்கத்தில் இருக்கிற மரத்துகளுக்கே நாங்கள் போட்டுருவோம். அப்புறம் தண்ணி விடும்போதோ இல்லை மழை பெய்யும் போதோ வந்துட்டு பார்த்துட்டிங்கன்னா அந்த எச்சங்கள்லாம் கரைஞ்சி மரத்துக்கு நல்லா வந்து ஆரோக்கியமாகவும் சத்தும் கிடைக்குங்க. அதனால அப்படி நாங்கள் போட்டுறது. ஸோ இந்த மாதிரி வந்துட்டு அழகாக க்ளீன் பண்ணிட்டோங்க. இப்போ வந்துட்டு பார்த்துட்டிங்கன்னா இந்த இடத்துல வந்துட்டு ஃபுல்லாக க்ளீன் பண்ணியாச்சு. அதே மாதிரி அதுக்கு பக்கத்தில் இருக்கிற கோழி ரிங் மேலேயும் கீழே கொய்யா மரத்துக்கு கீழேயும் ஃபுல்லாக சுத்தம் பண்ணி எடுக்க போகிறோங்க. இப்போ பாருங்கள் மேக்ஸிமம் வந்துட்டு தலையெல்லாம் எதுவுமே எல்லாமே எச்சங்கள்லேருந்து எல்லாமே எடுத்து போட்டு சுத்தமாக க்ளீன் பண்ணி வச்சுங்க. இப்போது நெக்ஸ்ட்டு வந்துட்டு பார்த்திங்கன்னா என்ன வேலை செய்ய போகிறோம் அப்படின்னா, இப்போ வந்து இந்த சைடு இருக்கிற ஒரு வாழை மரம் வந்துட்டு ஈனி இருக்குங்க. அந்த வாழை மரம் பார்த்துட்டிங்கன்னா இனி இப்போ தாரு வந்து கொஞ்சம் பெரிய தாராகவே விட்டுருக்கு. விட்டனையுமே பார்த்துட்டிங்கன்னா மரம் கொஞ்சம் சாயிற மாதிரி ஸ்டேஜ் ஆயிடுச்சுங்க. ஸோ இதுக்கு மேலே விட்டால் வேலையாகாது அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்தில் இருந்த வாழை மரம், அதுக்கு அந்த சைடு இருந்த வாழை மரம் பார்த்துட்டிங்கன்னா இந்த மாதிரி விட்டு முட்டு கொடுத்து கட்டியுமே வந்துட்டு கீழே உடஞ்சி விழுந்துருந்துச்சுங்க. சரி அந்த மாதிரி எதுவும் ஆயிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இந்த வாழைத்தாரையாவது நம்ம காப்பாற்றி கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டுங்க இப்போவே வந்து தார் விட்ட ஸ்டேஜ்லேயே வந்துட்டு இழுத்து கட்டிடலாம் அப்படின்ட்டு ஒரு சேலை துணி, வேஸ்ட் துணி இருக்குங்க. அந்த துணியை வச்சு நம்மளோட ஹைட்டுக்கு எத்தனை அளவுக்கு மேலே வரைக்கும்
நல்லா இழுத்து பக்கத்துலேயே நகாப்பழ செடி இருக்குங்க, மரம் இருக்குங்க, அந்த மரத்தில் கட்டிடலான்னு சொல்லிட்டு நல்லா நம்மளால் முடிஞ்ச வரைக்கும் இழுத்து டைட் பண்ணி இழுத்தாலே நேரம் ஆயிரும். இழுத்து இந்த நகாப்பழ மரத்தில் வந்து கட்டிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கட்டிகிட்டு இருந்தாங்க. ஸோ இந்த மாதிரி வந்துட்டு சூப்பராக கட்டியாச்சு. நெக்ஸ்ட்டு வந்துட்டு பார்த்துட்டிங்கன்னா கோழிகளுக்கெல்லாம் தண்ணி இல்லாமல் இருந்துச்சு. நல்லா இந்த வெயில் டைமில் வந்துட்டு தண்ணி இல்லாமல் இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு எல்லா கோழி தண்ணி டப்பாலையும் வந்துட்டு எல்லா தண்ணியெல்லாம் ஊற்றி இந்த மாதிரி ஊற்றி வைக்கலாங்க. ஸோ இந்த மாதிரி தண்ணியெல்லாம் ஊற்றி வச்சுட்டு பார்த்துட்டிங்கன்னா எல்லா கோழியும் வந்து குடிச்சுக்கிட்டோம் அப்படின்னு ஊற்றி வச்சுட்டு வந்தாச்சுங்க. அடுத்து என்ன வேலை அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா ஈவினிங் வந்து தீவனம் போட்டு தண்ணி வைக்கணும் இல்லைங்களா, அதுக்கு வந்துட்டு இந்த முருங்கைக்கீரை, அப்புறம் வந்து கொஞ்சமாக வந்து வேப்பந்தழை, அதுக்கப்புறம் குப்பைமேனி இலை, இது அதுக்கப்புறம் வந்துட்டு பார்த்துட்டிங்கன்னா ஒரு 4 சின்ன வெங்காயம், 2 பூண்டு, கொஞ்சம் சீரகம், கொஞ்சம் மிளகு, இதெல்லாமே வந்துட்டு போட்டு நல்லா மிக்சியில் அரைச்சி எடுத்துக்கலாங்க. இப்போ பாருங்கள் அரைச்சி எடுத்தாச்சு. ஸோ இந்த மாதிரி தான் இருக்குது. நல்லா கீரை வந்து அரைச்சி எடுத்த மாதிரி இருக்குங்க. சூப்பராக இந்த மாதிரி தான் இருக்குது. இந்த கன்சிஸ்டன்சியோட நம்ம கோழிகளுக்கு வந்துட்டு எவ்வளோ தண்ணி தேவையோ அவ்வளோ தண்ணியில் வந்துட்டு இதை கலந்து அப்படியே கோழிகளுக்கு வச்சிடலாங்க. ஸோ இந்த மாதிரி பக்கெட்டில் இந்த மிக்ஸ் எடுத்து ஊற்றிட்டு அந்த பக்கெட் ஃபுல்லாக தண்ணி பிடிச்சிட்டேங்க. தண்ணி பிடிச்சிட்டு இப்போ வாங்க ஒவ்வொரு கோழிகளுக்காக போய் வந்து வச்சுட்டு வரலாம். ஒவ்வொரு கோழிகளுக்கும் வந்து எல்லா தண்ணியும் வச்சிடலாம். ஃபஸ்ட்டு வந்து நம்ம குஞ்சு கோழியிலேருந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம். வாங்க இப்போ குஞ்சு கோழிக்கு போய் தண்ணி வைக்கலாம். குஞ்சு கோழிக்கு வச்சதுக்கப்புறம் வந்துட்டு பார்த்துட்டிங்கன்னா அப்படியே பக்கத்தில் ஒரு மயில் இருக்குங்க. அந்த மயிலுக்கும் வந்து தண்ணி வச்சிடலாம். மயிலுக்கு வந்து தண்ணி வச்சிடலாம். ஃபஸ்ட்டு வந்துட்டு மயிலுக்கு தண்ணி வைக்கும்போது எப்போவுமே கோழிகளுக்கு தண்ணி வைக்கும்போது ஆல்ரெடி இருக்கிற தண்ணியை வந்து கீழே ஊற்றிட்டு மறுபடியும் அந்த கப்பை வாஷ் பண்ணிட்டு தாங்க எப்போவும் வைப்போம். அதே மாதிரி தாங்க நான் டெய்லியுமே பண்ணுவேன். ஸோ இப்போது அதே மாதிரி வாஷ் பண்ணி ஊற்றிட்டு அப்புறம் தண்ணி வச்சுக்கலாம். ஸோ இந்த மாதிரி மயிலுக்கும் வச்சாச்சு. அடுத்து வந்து நம்ம காகத்துக்கு வைக்க போகிறோம். காகத்துக்கும் வந்துட்டு சேம் அதே ப்ராசஸ் தாங்க. காகத்துக்கும் தண்ணி வந்து சூப்பராக வச்சாச்சு. வச்சதுக்கப்புறம் பார்த்துட்டிங்கன்னா அதுக்கு பக்கத்துலேயே வந்துட்டு ஒரு சிமெண்ட்டு கப் இருக்குது, அதுலேயே வந்து தண்ணி வந்து ஊற்றி வச்சிடலாம். மற்ற கோழிகளும் வந்து குடிச்சிக்கும். அப்புறம் வந்து பார்த்துட்டிங்கன்னா இங்கே முன்னாடி வந்தோன்னையும் எல்லா கோழிகளும் குடிக்கிறதுக்காக பெரிய டப்பா ஒரு 3 டப்பாவில் தண்ணி ஊற்றுவோம். ஒரு 2 டப்பாவில் வந்து தண்ணி ஊற்றி வைப்போம். அதே மாதிரி அந்த பெரிய டப்பாலையும் 2 டப்பாலையும் ஃபுல்லாக தண்ணி வந்து ஃபில் பண்ணியாச்சுங்க. ஸோ வந்து இந்த தண்ணி வைக்கிறதுனால கோழிகளுக்கு வந்துட்டு ஹீட் ஸ்ட்ரெஸ் வந்து கம்மியாகுங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு அம்மையிலிருந்து தடுக்கலாம். மேக்ஸிமம் வந்து கோழிகளுக்கு வரக்கூடிய ப்ராப்ளம்ஸ் எல்லாமே வந்து கண்ட்ரோல் பண்ணிடும். அதனால் நாங்கள் வந்து வீக்லி 1 டே வந்துட்டு இந்த தண்ணி வந்து மஸ்ட்டாக வச்சுருவோம். ஸோ இந்த மாதிரி தாங்க இன்றைக்கி நம்மளோட கார்டனில் சூப்பராக எல்லா வேலையும் போயிட்டு இருந்தது. இன்றைக்கி வந்துட்டு ஃபுல்லாகவே பார்த்துட்டிங்கன்னா க்ளீனிங் ப்ராசஸ்லேருந்து எல்லாமே வந்து சூப்பராக போச்சுங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.